இடவளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போற ஒரு டாபிக் அப்படிங்கிறது திவ்ய பாரதி. அவங்க அவங்களுடைய படத்தினுடைய டைரக்டர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கோட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தினுடைய டைரக்டர் தன்னை பற்றி சில விஷயங்கள் அவர் பொது வெளியிலையும் சரி, அந்த ஸ்பாட்லையும் சரி, அதே மாதிரி அவருடைய போஸ்ட்லையும் சரி, சோஷியல் மீடியா போஸ்ட்லையும் சரி, அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த அப்படிங்கிறது அதுக்கான வார்த்தை, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, பொதுவா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் பேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேரட் அப்படிங்கிறது பொதுவான அர்த்தம். பட் அதனுடைய இன்னொரு உள்ளர்த்தம் அப்படி என்னன்னா, பொருளா பார்க்கிறேங்கிற மாதிரி அர்த்தம் ஆகுது. நான் உங்களை ஒரு பொருளா நாங்க நாங்க மீன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆயிடும் அப்படிங்கிறது தான் பெண்களை பார்த்து குறிப்பிடும் போது அந்த மாதிரியான அர்த்தங்கள் தான் எடுக்கப்படுது தெலுங்குல. ஓகே ஓகே. அதுக்காக என்ன நீங்க எப்படி ஒரு ஆர்டிஸ்டா கூட மதிக்காம நீங்க எப்படி என்ன எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் திவ்ய பாரதி முன் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதை பத்தி சொல்றோம். நான் உங்க ஹரேஷ் நம்ம கூட பத்தி நான் பேசுறதுக்காக பேரோட வணக்கம். வணக்கம் ஹரேஷ். சோ திவ்ய பாரதி யாரு அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் கூட 2021ல பேச்சுலர் படத்துல நடிச்சது மூலம் அந்த தமிழ் சினிமாவில அறிமுகமானாங்க அப்படின்றத இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன் நானு. இப்போ நீ சொல்ற அந்த கோட்ன்ற படம் தெலுங்கு திரைப்படம். அதுலதான் அவங்களோட கசப்பான அந்த இதுவை அவங்களோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. அதோட இயக்குனர் நரேஷ். அவர் போட்டிருக்கிறத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதை இப்ப நீ சொன்ன எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்து போட்டிருக்காங்க. இத மீண்டும் மீண்டும் பெண்களாவா அவர் அவமதிக்கிறாரு, ஸ்பாட்ல, ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப கேவலமா பேசுறாரு, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி எங்களை ட்ரீட் பண்றாரு, ஒரு சப்ஜெக்ட் மாதிரி எங்களை ட்ரீட் பண்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. இப்ப இவங்களோட சேர்ந்து அந்த ஹீரோ சுதீர் சுடிகாலி சுதீர் ரொம்ப இவர் அதெல்லாம் பேசுறப்போ ரொம்ப சைலண்டா இருக்கிறாரு. அது எதுக்குங்க இப்படி பேசுறீங்கன்னுட்டுன்னு ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம போறாரு. அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. இது பெரும்பாலும் இவங்க தமிழ்ல அப்படி இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்ல நிறைய பார்த்திருக்கோம் நாமளும். இவங்க ஃபேஸ் பண்ணல அப்படின்றத வேணா மென்ஷன் பண்ணிருக்கலாம். இல்ல தமிழ் திரையுலகம் இப்ப கொஞ்சம் மாறி இருக்கலாம். நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். அப்படிதான் நம்ம இந்த காஸ்டிங் ஏஜென்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள் பாக்குறோம். நீங்க இயக்குனர் சொல்றீங்க, இது அதை விட கேவலமான விஷயங்கள் எல்லாம் நிறைய அந்த காம வெறியாட்டம், காம விருப்பங்கள் கேட்கறது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஒரு சிலர் இன்ன பர்சனை டீக்ரேட் பண்ணணும், டவுன் பண்ணணும்ன்றதுனால அந்த மீட்டு ஒரு ஆயுதமா எடுத்துட்டெல்லாம் பேசியிருக்காங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, வரலட்சுமி சரத்குமார் அவங்க ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தனக்கு இருந்ததாகவும் ஒரு ப்ரொடியூசர் அதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னுட்டு, அந்த ஒரு ஹராஸ்மெண்ட் ஒரு ப்ரொடியூசர் மூலமா எனக்கு வந்தது அப்படின்னு வரலட்சுமி சரத்குமார் ரொம்ப போல்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அமலாப்பா, நான் சான்ஸுக்காக எப்படியெல்லாம் எவ்வளோலாம் எஃபர்ட் போட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன் நானு. ஆனா எனக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தை வந்துட்டே தான் இருந்தது தொடர்ச்சியா அப்படின்னுட்டுன்னு அமலாபால் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் நான் இப்ப சொன்ன வரலட்சுமி சரத்குமார் ஆகட்டும், இவங்க அமலாபால் ஆகட்டும், நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களே இந்த மாதிரி விஷயங்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் பெரிய கேள்விக்குறி. வரலட்சுமிக்கு இன்ட்ரோவே தேவையில்லை. இப்ப சரத்குமார் இருக்காங்க, ராதிகா இருக்காங்க, இத்தனை பேரை மீறி அவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை வருதுனாக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்றதுதான். இது எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கு, நாட் ஓன்லி இன் சினிமா ஃபீல்டு, எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கு. நம்ம ஸ்ரீரெட்டி டாலிவுட் நடிகை என்ன இருந்தாலும் சென்னையில சிலர் இந்த மாதிரி அவங்கள அணுகினாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்குதானா எனக்கு தெரியாது. பட் ஒரு சில இடங்கள்ல நாம தானே சம்பளம் கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு திமிர்த்தனம் இயக்குனர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இருக்குன்றது தான் நான் சொல்றேன். நான் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அதுவும் இவங்களுக்கு என்னன்னாக்கா, இவங்க சொல்றத செய்யலன்றப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே அடுத்தவங்க முன்னாடி அவங்க இமேஜ இப்ப இவங்க ஹீரோயின் அப்படின்னு ஹீரோயின் மெட்டீரியல்ல ஹீரோயின் போயிட்டு ஹீரோயின்க்குன்னுட்டுன்னு ஒரு தனி இமேஜ் இருக்கு ஒரு சினிமா அப்படின்றப்போ, அடுத்து வில்லனுக்கும் இருக்கு. இப்ப நீ ஒரு ஹீரோயினை போயிட்டு, நான் என்ன சொல்றது, ஊரே கொண்டாட போகுது அந்த ஹீரோயினை. அந்த ஹீரோயினை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல
ஒரு கேமராமேனுக்கு முன்னாடி இல்ல ஒரு டீ எடுத்துட்டு வரவர் முன்னாடி எல்லாம் வந்துட்டு வாண்டடா வந்துட்டு பிரிக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு என்னன்னாக்கா நான் சொன்னதை செய்யல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கல அப்படின்றதுக்காக நீங்க பிரிக் பண்றீங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு எவ்வளோ இது இருக்கு. இப்போ இவங்க இருக்கிறவங்க பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த நேரத்துக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு இவங்க தான் அந்த படத்திலேயே மெயின் ஆட்கள் மாதிரி வந்துட்டு இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள இப்படி எல்லாம் பேசினாங்க இவங்க. இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோமே நிறைய யூடியூபர்ஸ்ங்க எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, என்னமோ பக்கத்திலேயே உட்கார்ந்த பார்த்த மாதிரி வந்துட்டு அவங்க இவங்க கூட போனாங்க, இவங்க அவங்க கூட இதேதான் பொழப்பாவே சுத்திட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுக்கு வந்துட்டு இப்ப நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடிப்புலனாக்கா காலர் காலர் அண்ட் டாக் டு ஹர் இல்லையா. உங்களுக்கு ஒத்து வரலையா இந்த ஹீரோயின், விட்டுட்டு வேற பண்ணுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த இது அப்படின்றதுதான். இன்னொரு இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்ப நிறைய இது பண்ண மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு ஆண்கள் நீங்க கூட இருக்கும் போது கொஞ்சம் சொல்லலாம். உங்களுக்கு என்னன்னாக்கா உங்களோட சான்ஸ் போயிடுமோ, உங்களுக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுமோன்னு பயப்படுறீங்களான்றது எனக்கு தெரியல. இல்ல இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா விசித்ரா அவங்கள சொல்லலாம். விசித்ரா அவங்க வந்து பிக் பாஸ் ஷோலயே சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணாங்க. நான் வந்து ஷூட் ஸ்பாட்டுக்கு போவேன், என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க, நான் முடியாதுன்னு சொன்னேன். அன்னைக்கு நைட்டெல்லாம் என்னை வந்து அந்த ரூம்லயே ஸ்டே பண்ண விடல, நாக் பண்ணிட்டே இருந்தாங்க டோரை. எனக்கு வந்து அந்த ஷூட் முடிகிற வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது நிறைய நடக்குது. சுசித்ரா நடந்தது வெளியில வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதே பிரச்சனையை சில்க் ஸ்மிதாவும் அனுபவிச்சிருப்பாங்க. சில்க் ஸ்மிதா எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிருக்காங்க, பல விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. ராதிகா அவங்களுக்கு எல்லாம் பல விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. ராதிகா அவங்க சொல்லுவாங்க சில்க் ஸ்மிதா எப்படி பேசுவாங்கிறதெல்லாம் இமிட்டேட் பண்ணி பேசக்கூடிய பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா நடிகைகளும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஏன் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு எனக்கு புரியல. அதுதான் புரியல. நடிகருக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு, டைரக்டர்ஸ்க்குன்னு ஒரு யூனியன் இருக்கு, ப்ரொடியூசர்ஸ்க்குன்னு ஒரு யூனியன் இருக்கு. ஏன் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு? இப்போ ஒரு நடிகை வந்து ஒரு பிரபல நடிகர் இந்த மாதிரி அவங்களுடைய மேனேஜர் என்ன அப்ரோச் பண்ண பார்த்தாரு, அவருடைய மேனேஜர் பேர் தவறா பயன்படுத்தப்படுதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அது பேரை தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஓகே. பட் வந்து இந்த அப்ரோச் பண்றதும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறதும் ஏன் கண்டினியூ ஆயிட்டு, இதை எப்ப ஸ்டாப் பண்ண போறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா அப்ரோச் பண்ற நபர் சம்பந்தப்பட்ட நபர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த அப்ரோச் பண்ற விதமும் சரி, அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கற விதமும் சரி, சினிமாவை தாண்டி வெளியுலகத்தில் இருக்கிறவங்களும் சினிமா நடிகர்களுடைய பெயரை பயன்படுத்தி இது மாதிரி பண்றாங்களே, இதை ஸ்டாப் பண்றதுக்கு இந்த யூனியன்கள்லாம் என்ன பண்ணா? ஏன்னா இது தொடர்ச்சியா ஒவ்வொரு ஷூட் ஸ்பாட்ல நடக்குது. நான் ஒர்க் பண்ண 5 படம் பண்ணிருக்கேன்னா 5 படத்துல 2 படத்துல நான் அது மாதிரி பார்த்திருக்கேன். நான் ஓப்பனாவே சொன்னேங்க, நான் ஒரு நடிகை இருக்காங்க, இன்னைக்கு வந்து அவங்க கனடால ஃபேமஸா இருக்காங்க, வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹிந்தில 2-3 வெப் சீரிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட நான் ஓப்பனாவே சொன்னேன், இன்கேஸ் ப்ரொடியூசர் உங்களை வந்து இந்த மாதிரி மறுபடியும் அப்ரோச் பண்றாருன்னா பார்க்காதீங்க, இடம்லாம் பார்க்காதீங்க, பலார்னு கண்ணத்துல வைங்க. சான்ஸ் போனாலும் பரவாயில்ல, நான் பேசினேன் உங்களுக்காக, நான் இதை எப்படி கொண்டு போகணுமோ நான் பண்றேன், நான் சோசியல் மீடியால இது எப்படி வைரல் பண்ண முடியும் நான் வைரல் பண்ணி தரேன், பாத்துக்கலாம், நீ இதுக்கு மேல அப்ரோச் பண்ணாருன்னா பலார்னு வைங்க. ஓகே, நீ சொல்றது வந்துட்டு ஒரு ஈஸி அட்வைஸ் தான் அது. இப்போ இது ஈஸி அட்வைஸ் கிடையாது, இப்போ அவங்க அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பாட்ல அவங்க இருக்க முடியாது அதுக்கு மேல. அதத்தான் சொல்ல வரேன் நானு. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு வேற பேக்கப்ஸ் இருக்கு, வேற சோர்ஸ் இருக்கு அப்படின்றப்ப தைரியமா பண்ணிடலாம். இத மட்டுமே நம்பி வந்த மக்கள் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். இப்ப இது பண்ணிட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு அடுத்த சான்ஸ் கிடைக்காது, யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஐயோ நம்மகிட்ட இப்படி எதனா பண்ணிடுவாங்களோ, இல்ல பொய்யான ஒரு தகவலை சொல்லிடுவாங்களோ. ஏன்னா வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்றதுலதான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்களே தவிர, அவ பாதிக்கப்பட்டு ஏதோ புலம்புறாளே என்னன்னு கேட்போன்னுட்டுன்னு எந்த காதுமே வந்துட்டு வராது நமக்கு. சோ இவங்களுக்கு வந்துட்டு அவ்வளவுதான், ஃபியூச்சரே போயிடுச்சு, லைஃபே போயிடுச்சுன்ற மாதிரி நிறைய பேரோட இது. இப்ப நீங்க இந்த பாயிண்ட் நீங்க சொல்லலாம் சொல்றேன். சின்மை வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்னு பார்க்காம எதுக்கு இத்தனை நாள் கழிச்சு இந்த குற்றச்சாட்டு வச்சு கேட்ட உலகம் இது. அதுதான், என்னைக்கு இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டு தானே. அது என்னைக்கு எனக்கு தைரியம் வருதோ அன்னைக்கு நான் சொல்ல போறேன், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு, நீங்க இத்தனை நாள் கழிச்சு சொல்லணும் அத்தனை நாள் கழிச்சு சொல்லணும்ன்றது எனக்கு தெரியல. இப்போ நான் இருக்கிற இடத்துல வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கும் போது நான் எப்படி அந்த குற்றச்சாட்டை வெளியில சொல்ல? இது ரொம்ப கூசாம பேசுறாங்க. இப்ப இந்த மீ டூ இஷ்யூ கூட இந்த ஹேஷ்டேக் வந்துட்டு போடுவாங்க,
வைரலா இருக்கும் எங்கன்னா மேக்சிமம் டு த கோர்னாக்க ஒரு 1 month இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹேஷ்டேக் போடுறதுனால என்ன யூஸ்? ஹேஷ்டேக் என்ன போடுறதுனா என்ன யூஸ்? யூஸ்? அதுதான் எனக்கு புரியல எனக்கு. மீட்டு ஹேஷ்டேக் போட்டு இன்னார் என்கிட்ட தப்பா நடந்துட்டாருன்னு ஒரு ட்வீட் போடுவாங்க, அது வைரலா போகுது, நியூஸ் கவர் பண்ணுவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் அந்த நடிகரை போய் கேட்பாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க, எந்த மீடியா கேட்க நடிகரை மாட்டாங்க. அப்ரோச் பண்ண மாட்டாங்க. இந்த நடிகைக்கு வேற யார் கூடனா அஃபேர் ஆமா, இருந்ததான்னு தேடி பிடிப்பாங்க. அதை தேடுவாங்க, அதை தேடி பிடிச்சி அதை நியூஸ் ஆக்குவாங்க. ஆமா, சம்பந்தப்பட்ட நடிகையை டார்ச்சர் பண்ணுவாங்க, நியூஸ் எனக்கு எங்களுக்கு பேட்டி கொடுங்க பேட்டி கொடுங்க. ஏன் நடிகரை நீங்க கேட்க வேணாமா? கேட்க மாட்டாங்க. ஓ, சின்மயி ஒரு புகார் கொடுத்தாங்கல்ல, சின்மயி புகார் கொடுத்ததுல நீங்க ஏன் வந்து வைரமுத்து யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? யாருமே இல்ல, கேட்கலையே. வைரமுத்துவை விடுங்க, வைரமுத்துவோடைய பிஏன்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாஸ்கர்னு, அவரை கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு அவரை யாராவது அப்ரோச் பண்ணாங்களா? கிடையாது. கிடையாது. நீங்க சின்மயி எல்லாத்துக்கும் பாண்டே இன்டர்வியூ எடுத்ததாகட்டும், முக்தார் இன்டர்வியூ எடுத்ததாகட்டும், எனக்கு வந்து அது ஏன் பெண்களை இல்ல, நீ மட்டும் வந்து பாண்டேவும் முக்தாரும் ஒரே தட்டுல வச்சு பார்க்காத. பாண்டே வேற, இந்த இது விஷயத்துல வந்துட்டு நான் அப்படிதான் லோக்கல். பாக்குறேன். இந்த விஷயத்துல நான் அப்படிதான் பாக்குறேன். பாண்டே வந்து ஏன் இது இவ்வளவு டிலேவா சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. முக்தார் அன்வான்டா அதை இன்னும் ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போனாரு. ரெண்டாவது, முக்தாரை பத்தி பேசலாம் நம்ம சொல்லலாம். முக்தார் வந்து இவங்க பேசினதை வச்சுக்கிட்டு பேக்கப்ல அங்க பேரம் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அதை பார்த்தேன், கூட இருந்து பார்த்தேன். பாஸ்கர் கிட்ட பேரம் பேசிட்டு இருந்தாரு. நான் தான் நம்பர் கொடுத்தேன், பாஸ்கரோட நம்பர் நான் தான் கொடுத்தேன் அவர்கிட்ட. ஆமா, ஆமா, பேரம் பேசிட்டு இருந்தாரு பாஸ்கர் கிட்ட. அதுதான். அப்ப நானு ஆச்சரியப்பட்டு என்ன சார் பண்றீங்க அப்படின்னுட்டுன்னு கேக்குறேன். மீடியா ஃபீல்ட்னாக்கா இப்படிதாம்மா இருக்கும் அப்படின்னுட்டுன்னு நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. உங்களுக்கு சரி, பெண்கள் கிட்ட நடிகைகளை நீங்க அப்போ அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா ஏன் அவங்க கிட்டயே போய் கேக்குறீங்க? அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா, அந்த நபரை யாருன்னு பார்த்து அந்த ஆக்டர் கிட்டயோ இல்ல அந்த டைரக்டர் கிட்டயோ ப்ரொடியூசர் கிட்டயோ கேட்கறதுக்கு ஏன் துணிச்சல் வர மாட்டேங்குது? யார் இதுல அவங்க அம்மாவை வேற எடுக்கிறாங்க இப்படி ஆச்சாமே. அது இது இப்போ சின்மயி வச்ச குற்றச்சாட்டுக்கு அவங்க அம்மா எப்பயோ கொடுத்த இன்டர்வியூவை வச்சுட்டு அட்டாக் பண்றது பாரு. அவங்க அம்மா இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னுட்டு என்னையா பண்றீங்க? சத்தியமா புரியல. என்னையா பண்றீங்க? ஒரு பொண்ணு வலியில இருக்காயா? அது இன்னைக்கு சொன்னா என்ன, நாளைக்கு சொன்னா என்ன? எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, நீங்க இப்ப என்ன தெய்வம் மாதிரி கொண்டாடிட்டு இருக்கீங்களே, இந்த ஆளால எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டுன்னு ஒரு பொண்ணு சொல்றப்ப காது கொடுத்து கேட்க இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு காது கொடுத்து கூட கேட்க இல்லைனாலும் பரவாயில்ல, அத வந்து அந்த பொண்ணு மேலேயே திசை திருப்பி அந்த பொண்ணையே வந்துட்டு என்ன சொல்றது, இவ ஒருத்தனை தான் சொல்லியிருப்பா, இவங்க 10 பேரோட சேர்த்து வச்சு பேசியிருப்பாங்க. இதுவா இருந்தது. இன்னொரு விஷயம் வந்துட்டு பத்மபிரியான்னுட்டுன்னு ஒருத்தங்க, அவங்க வந்துட்டு டைரக்டர் சாமி மேல வந்துட்டு படப்பிடிப்பு தளத்துல ஸ்லாப் பண்ணாங்க, கண்ணத்துல அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சோ இதுவும் வந்துட்டு அதுலதான் வருது. இப்ப நம்ம வந்துட்டு இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாம் சொல்லல. அதைத்தான் நான் அட்வைஸே பண்ணேன். நான் வந்து எங்க இருக்கீங்க, ஸ்பாட்ல இருக்கீங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க, பலாரம் ஒண்ணு வைங்க. அது அவங்களுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் கொடுக்கும். இதுக்கு மேல நம்ம இவங்ககிட்ட அப்ரோச் பண்ண மாட்டோம், அப்ரோச் பண்ண வேணாம்னு ஒரு தாட்டை ஏற்படுத்தும், ஒரு தாட்டை இது பண்ணோம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கு மேல அந்த ஸ்பாட்ல இருக்க முடியாது, பாதுகாப்பு பிரச்சனையாயிரும். இப்ப இந்த ரீசனுக்காக அவர் டைரக்டர் சாமிக்கு வந்துட்டு 1 வருஷம் தடை பண்ணினாங்க. சோ இந்த மாதிரி இருக்கு. 1 வருஷம் தடை பண்ணதுனால அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சா? ஒண்ணும் கிடையாது. அது கண் துடைப்பது, அவ்வளவுதான். ஒரு பாதிப்பும் கிடையாது. நம்ம அடுத்தது வந்துட்டு பாரதி ராஜா சாரை பத்தி வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு அந்த அளவுக்கு திட்டுவாரு. அந்த பாரதி ராஜா சார் கிட்ட வந்துட்டு திட்டு வாங்காத ஆட்களே கிடையாது. நடிகைகள் எல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு திட்டுவாரு. அப்படியெல்லாம் வந்துட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. பாலா சார் அடிப்பாரு. ஓகே, நான் அது வேணான்னு பார்த்தேன். இல்ல, பாலா சார் அடிப்பாரு. உங்களுக்கு ஒரு சீன் வரணும் அப்படின்னா அதை நீங்க ஃபுல் எஃபோர்ட் போறீங்கன்னா அந்த டெடிகேஷன் கொடுத்தே ஆகும். அந்த டைரக்டர்ஸ் மெனக்கெடுறதுல தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். பட் என்னன்னா அதுக்காக அவங்கள வந்து இந்த அப்படிங்கிற மாதிரி நீ வந்து பொருளுக்கு சமமானது அப்படின்னு பேசுற மாதிரி, அவங்க வந்து அங்க எம்பாரஸ் பண்ற மாதிரி ஏதாவது செய்கை காட்டுறது, அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுறது, இதெல்லாம் அக்செப்டபிள் இல்லை. நீங்க பாரதி ராஜாங்கிறது என்ன பொறுத்தவரை பாரதி ராஜா இஸ் ஜெம். அவர் வந்து யாருக்கிட்டையும் அப்ரோச் பண்ணி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவரால நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அத வந்துட்டு யாருமே வந்துட்டு குறை சொல்ல முடியாது. அவருக்கு என்னன்னா சினிமான்றது உயிர். அத வந்துட்டு ஒவ்வொரு எமோஷனுமே வந்துட்டு ப்ராப்பரா கொண்டு போகணும்ன்றதுல வந்துட்டு ரொம்ப தெளிவா இருந்தாரு. சோ அந்த மாதிரி வரலன்றப்ப வந்துட்டு நடிகைங்கள அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சாரு. ஒரு டைலாக் இது பண்றதாகட்டும், ரிசீவ் பண்றதாகட்டும், இல்ல ஒரு நடிப்பாகட்டும், ஒரு எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், எமோஷன் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு நேச்சுரலா இருக்கிறதுக்காக நிறைய பாடுபட்டாரு.
இன்னைக்கு சினிமா அப்படி கிடையாது. இன்ஸ்டால யாருன்னா ஆடினாக்கா அவங்கள கூப்பிட்டு ஹீரோயினா போட்டுக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு சினிமா அந்த லட்சணத்தான் இருக்கு. ஏன்னா நீ அவங்க சான்ஸுக்காக தான் ஆடிட்டு இருக்காங்க, இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு இது பண்ணினாக்கா உனக்கு வந்துட்டு அந்த அவங்களுக்கு கொடுக்குற அந்த சம்பளமும் வந்துட்டு குறைச்சலா கொடுத்துக்கலாம். சோ அந்த மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. சோ பத்மபிரியா பத்தி நம்ம பேசியிருக்கோம், ஷூட்டிங் ஸ்பாட். அதுக்கப்புறம் பாரதி ராஜா பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு கோபக்காரர் அப்படின்றது வந்துட்டு நிறைய வந்துட்டு பேசியிருக்காங்க. வேர்பல் அபியூஸ் பண்ணியிருக்காரு, ஹியூமிலியேஷன் பண்ணியிருக்காருன்னுட்டு. யா ஹி வான் த பர்ஃபெக்ட் திங் அப்படின்றதுனால பண்ணியிருக்கா சொன்னாங்க அப்படின்னுட்டுன்னு. சியான் விக்ரம் கூட வந்துட்டு அவர் மேலேயும் வந்துட்டு குற்றச்சாட்டு இருந்தது. ரொம்ப ஹார்ஷா பேசுறாரு அப்படின்னுட்டு, கத்துவாரு. அது ஒரு பிளான் இல்லாம ஒரு சீன் எடுத்துட்டு அதை பண்றப்போ வந்துட்டு ரொம்ப எரிச்சல் ஆவாரு அப்படின்னு விக்ரம் சார் பத்தி சொல்றதுனால சொல்றேன். விக்ரம் வந்து கோவப்படுவார், அவர் கோவம் வரும், சில இடங்கள்ல ஹார்ஷா பேசுவார். பட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அவருக்கு ஒரு பிரேக் கொடுத்தீங்கன்னா அவரே காமா வந்து பேச ஆரம்பிச்சிருவார். பட் நடிகைகள் சொன்னது என்னன்னாக்கா, ஒரு பெண்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனே கொடுக்காம தான் அவரு திட்டுவாரு அப்படின்ற மாதிரி. அவர் மேல இந்த மாதிரி செக்ஷுவல் இதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்தது. எப்படி பாரதி ராஜா சாருக்கு அந்த மாதிரி குற்றச்சாட்டோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. அந்த மீ டூ காலத்துல வெளிவந்த இயக்குனர்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஜாஸ்தி இருந்தது. சுசி கணேசன், லீனா மணிமேகலை அவங்க வந்துட்டு இது பண்ணாங்க. தனியா வந்துட்டு ஒரு வண்டியில கூட்டிட்டு போனாரு, அப்புறம் வந்துட்டு பிரச்சனை நடந்தது. ஸோ தப்பிக்கிறதுக்காக வந்துட்டு அவங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாங்கன்ற அந்த அனுபவம் எல்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க லீனா மணிமேகலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மோகன்வேலு, தியாகராஜன், இந்த மாதிரி சின்ன சின்ன இயக்குனர்கள் மீதும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கேஸ்டிங் கவுச்ன்றது அதை பத்தியும் வந்துட்டு நிறைய வழக்குகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா ஃபீல்ட்லயும் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு என்ன சொல்றது, ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும் எதுவாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. வி கான்ட் ஹெல்ப் இட்ன்றது தான் நான் சொல்ல வரேன். நான் வேர்பல் அபியூஸ்ங்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்கணும். அப்படிங்கிற வார்த்தைங்கிறது நீங்க திவ்யா பாரதியை நீங்க எப்படி சொன்னீங்க அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்கு. அவர் அதை எதை மீன் பண்ணி சொன்னாருங்கிறது எனக்கு இன்னும் புரியல. பட் வந்து இப்படிதான் அவங்களுக்கு கன்வே ஆயிருக்குங்கிறப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு வகையில அவங்களுக்கு வந்து அது ஹர்ட் ஆயிருக்குன்னா டைரக்டர் கூப்பிட்டு இல்லை நான் இதை மீன் பண்ணல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். பட் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் பேசினா மாதிரி தகவல் இல்லை. ஸோ அந்த வகையில உங்களுக்கு கூட இருக்கிற ஆர்டிஸ்டும் நீங்க அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து சக ஆர்டிஸ்டுக்கு சப்போர்ட்டிவா அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தா மட்டும்தான் படம் உருப்படியா நடக்கும். இல்ல அப்படின்னா படம் உருப்படியா ஓடாது. ஸோ அந்த வகையில ஓரளவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல கூட இருக்கிற ஆர்டிஸ்டும் இருக்காங்க. ஸோ அந்த பாதுகாப்பு தவறுறதும் என்ன பொறுத்தவரை அக்செப்டபிள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். திவ்யா பாரதியோடைய குரல் இப்போ நம்ம வந்து கௌரி கிருஷ்ணன் விஷயத்தையும் பார்த்தோம். கௌரி கிருஷ்ணன் அவங்க வந்து பாடி ஷேமிங் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எனக்கு இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. பாடி ஷேமிங் பண்ற மாதிரி தான் நானும் இதை பாக்குறேன். ஒருத்தர் வந்து நீங்க அவங்க ஒரு ஆர்டிஸ்டா இருக்காங்கப்போ அவங்க ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கு மரியாதையே இல்லாம அவங்க பொருளா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட பாடி ஷேமிங் ஈக்குவலா தான் இருக்கும். பாடி ஷேமிங் தான் அது. ஸோ என்னத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியல. இது வந்துட்டு ஒரு இஷ்யூவா எடுத்து அவங்க ஃபீல்ட்லயே வந்துட்டு இது பண்ணும். ஏன்னா நடிகைகளுக்கு ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் வந்துட்டு அம்மா நல்லா பண்றாங்க மலையாளத்துல. ஸோ ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அம்மா லெவலுக்கு இங்க எதுவுமே இல்லை அப்படின்றதான் என்னால பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் புகார் கொடுத்து ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியில புகார் கொடுத்த யாருமே போய் விசாரணைக்கு ஆஜராகல. அதனால அந்த கமிட்டி போட்டதே வேஸ்டா போயிடுச்சு. புகார் கொடுத்து தயவு செஞ்சு போயிடுங்க. புகார் கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றோம். இல்ல நான் பாக்குறது எல்லாமே வந்து திலீப்பை மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. திலீப்பை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பேர். நீங்க திலீப்பை மட்டும் டார்கெட் பண்ணி திலீப்போடைய விவகாரம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. நீங்க கோர்ட் தான் பார்க்கணும். அதை தாண்டி எத்தனை டைரக்டர்ஸ் தவறு நடந்துக்கிறாங்க. நம்ம மலையாளம் இண்டஸ்ட்ரியில நிறைய நியூஸஸ் வருது. வேடன் மேலேயே இன்னைக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. வேடனை கொண்டாடிட்டு இருக்கீங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியில வச்சுக்கிட்டு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வரைக்கும் வேடன் மேல 2 பொண்ணுங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க வேடன் மேல. அந்த வேடனை கூப்பிட்டு நீங்க வந்து ஷோ நடத்திட்டு இருக்கீங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியில. எனக்கு இது புரியல. நீங்க ஒருத்தர் மேல புகார் இருக்கு, அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் புகார் வரைக்கும் போயிடுச்சுங்கிறப்போ
ஏன் அவருக்கு அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தான் புரியல. இது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நடக்குது. தமிழ்ல இவரை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க வைரமுத்துவர். வைரமுத்து மேல எத்தனை புகார்கள் இருக்கு. அதை என்ன கூப்பிட்டு ஒரு ஒரு விசாரணை பண்ணுங்க, என்ன பிரச்சனை கூப்பிட்டு கேளுங்க, சம்பந்தப்பட்ட 2 தடவையும் கூப்பிட்டு என்ன மேட்டர் என்னங்கிறது ஒரு விசாரணை போட்டு என்னதான் நடக்க போகுது. அதுதான் ஏன் அந்த இனிஷியேட்டிவ் யாரும் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன பிரச்சனை, எதனால அந்த இனிஷியேட்டிவ் யாருமே எடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு புரியல. இத்தனை யூனியன் இருக்கு, இத்தனை யூனியன்றது என்ன யூஸ்? யாருக்காவது சப்போர்ட்டிவா நின்றுருக்கீங்களா? யாருக்கும் இல்ல. எஃப்சிக்கு டைரக்டர்ஸ் யூனியன் போய் நிக்கணும். டைரக்டர்ஸ் யூனியன் பெப்சி யூனியனோட சண்டை போட்டுட்டு இருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. பெப்சி தொழிலாளர்கள் இல்லைன்னா நீங்க ஒரு ஷூட்டை பண்ண முடியாது. அவங்க 200 ஒர்க்கர்ஸ் ஒரு பாடத்துல 200-250 ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க பெப்சில இருந்து. அந்த யூனியன்ல இருந்து யாரும் வரலன்னா நீங்க ஷூட்டே பண்ண முடியாது. ஏடிஸ் வச்சுக்கிட்டு மட்டும் நீங்க ஷூட் பண்ண முடியாது. அங்க உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் இருக்கணும். ஷூட் ஸ்பாட்ல உங்களால நிம்மதியா ஷூட் பண்ண முடியும். இல்ல ஷூட்டே பண்ண முடியாது. பவுன்சர்ஸையும் 4-5 ஏடிஸையும் வச்சுட்டு நீங்க என்ன படம் எடுக்க முடியும்? பெப்சி யூனியன் எவ்வளவு முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கணும். பெப்சி யூனியனுக்கு நீங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத பார்க்கணும். பெப்சி யூனியன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத திரைத்துறை தயவு செஞ்சு கொஞ்சம் அங்க இருக்கிற யூனியன் ஒர்க்கர்ஸ் போய் பார்த்தா தெரியும். நான் பார்த்தேன். கொரோனா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நான் பார்த்தேன். நான் அதனாலதான் என்னால எந்த அளவுக்கு ஃபண்ட் சேகரிச்சு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்தேன். நான் பெப்சி யூனியன் இல்லைன்னா நான் இல்லை, நான் படம் இல்லை, நான் ஒர்க் பண்ண படங்கள்லாம் கிடையாது. நான் 5 படம் ஒர்க் பண்ணேன்னா 5 படத்துல ஒரு படத்துக்கு 200-300 ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க பெப்சி யூனியன்ல இருந்து. அத்தனை பேருடைய வாழ்வாதாரம், அவங்க ஃபேமிலியோடைய வாழ்வாதாரம் எத்தனையோ இருக்கு. ஸோ பெப்சி யூனியனோட சண்டை போடுறாங்க. அந்த யூனியன்ல ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த யூனியன்ல வந்து பல்வேறு பஞ்சாயத்துகள் இருக்கு. அதெல்லாம் தீர்க்கறதுக்கு டைரக்டர்ஸ் யூனியன், ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலோ முன்னாள் ப்ரொடியூசர் கவுன்சிலே நீங்க 2 இதா உடஞ்சு கிடக்குது. கண்டிப்பா அதுவே எப்படி போக போறாங்க தெரியல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் வந்துச்சுனாலோ இல்ல பெண்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டாலோ தயவு செஞ்சு ஒரு ப்ரிகாஷனரி மெத்தடா என்னத்தையாவது பண்ணுங்க. நீங்க இருக்க இந்த பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுங்க தவிர இதுக்கு சொல்யூஷன் வராது. எத்தனை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒரு யூடியூபர் மேல, அது மேல என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும்? யாராவது ஃபாலோ பண்றீங்களா? விஷால்னு ஒருத்தர் இருக்காரு, கல்யாணத்துக்கு நீ கல்யாண வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. நடிகர் சங்க கரெக்டா முடிஞ்ச உடனே அதே இடத்துல எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காரு. ரோஹினி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அவர் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு? ஃபாலோ பண்ணலன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்துட்டு போலீஸ் பாதுகாப்போட வந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ராதாரவி சார் இருந்திருந்தா அப்படின்னா, ராதாரவி சார் மேல எனக்கு எத்தனையோ முரண்பாடுகள் இருக்கு, எத்தனையோ முரண் கருத்துகள் இருக்கு. நான் ஷூட் ஸ்பாட்ல அவரோட சண்டை எல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் வேற விஷயம். பட் இந்த இடத்துல ராதாரவி சார் இருந்திருந்தார் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரதுக்காக என்னத்தையாவது பண்ணிருப்பாரு. அது தப்போ சரியோ ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு என்னத்தையாவது பண்ணிருப்பாரு. அந்த ஒரு முயற்சி கூட எடுக்க முடியல இவங்களால அப்படிங்கறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராதாரவி சார் தான் இதுக்கு சப்போர்ட்டே பண்றாருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இருக்கலாம், இப்ப இருக்கலாம். நான் சொல்றது ஒரு 7 to 8 years பேக் நான் சொல்றேன். அவங்க பொறுப்புல இருந்த டைம்ல சரத் சார் ராதாரவி சார் பொறுப்புல இருந்த டைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் இது மாதிரி போகுது அப்படின்னா அது மிட் நைட்டா இருந்தாலும் கால் அட்டன் பண்ணி பேசக்கூடிய நபரா இருந்தார் ராதாரவி சார். ஏன்னா நான் ஷூட் ஸ்பாட்ல இருந்தப்போ நடுராத்திரி 1:45 2 மணிக்கு கால் பண்ணாங்க. உடனே அட்டன் பண்ணி பேசி யூனியன்ல இருந்து ஆளுங்களை எல்லாம் அனுப்பி வச்சு எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி விட்டாரு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கால் பண்ணா எடுத்து பேசக்கூடிய இடத்துல பொறுப்பாளர்கள் இருக்கணும். விஷால் அட்டன் பண்றதே இல்ல. கார்த்தி பிசி, கார்த்தினாலதான் இன்னைக்கு இந்த கட்டடமே ஒர்க் அவுட் ஆகுது. இல்லைன்னா அந்த கட்டடம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் டிலே ஆயிருக்கும். கார்த்தியோடைய ஒர்க் தான், அவர் போடுற எஃபர்ட், அந்த ஃபண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது தான் அன்னைக்கு நடிகர் சங்க கட்டடம் உருவாகிறதுக்கு பெரிய காரணமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல பிஸியா இருக்கீங்கன்னா யாரும் அப்ரோச் பண்ணுவாங்க. அதுதான் இல்ல, நீ ராதாரவி சார் சொல்றப்ப சமீபத்துல ஒரு இன்டர்வியூ கூட எடுத்தேன். அதுவும் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். அப்ப அந்த இதுலயும் வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு ராதாரவி சார் வந்துட்டு தெரியும் அவருக்கு, ஆனா எந்த இதுவுமே எடுக்கல அப்படின்றாங்க. சோ யாருக்கு என்ன பவர் இருக்கு, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், உங்களுக்கு யூனியன்ல 60 வயசுக்கு மேல ஆச்சுன்னா தயவு செஞ்சு ஒதுங்கிடுங்க, பொறுப்புல வராது. அதுவும் 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா யூனியன்ல இருந்து ஒதுங்கி பொறுப்புல வராம நீங்க ஒதுங்கி மெம்பராகவே யூனியன் பொறுப்புல வந்துட்டு நீங்க வந்து செயல்பட முடியாம, நீங்களும் உங்களுக்கு முடியல, உங்களால நடக்கவும் முடியல, உங்களால வந்து ஆக்ஷன் எடுக்கவும் முடியல, மிட் நைட்ல நீங்க போன் கால் அட்டன் பண்ண கூட யோசிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஆயிடுது உங்களுக்கு அந்த டைம்ல. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது நீங்க பொறுப்புக்கு வர வேண்டாம். நீங்க தயவு செஞ்சு ஒதுங்கிட்டு அடுத்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் யாரையாவது பொறுப்புல உட்கார வச்சீங்கன்னா சங்கமாவது உருப்படும். சோ இது கொஞ்சம் வந்துட்டு எல்லாரும் கூடி பேசி இதுக்கு என்ன முடிவு கொண்டு வரணும்ன்றத பாக்கணும்.
ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு என்ன சொல்றது, ஒவ்வொரு தடவையும் நாங்க இன்டர்வியூ எடுக்கிறப்போ இதை பேசிட்டு இருக்கிறது, இந்த மீ டூ பேசிட்டு இருக்கிறது, எங்களுக்கு சொல்யூஷன் இல்லாம ஒரு விஷயத்த இல்ல மீ மட்டுமே டூ ஹேஷ்டேக் ஆகட்டும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து சேவ் இவங்க சேவ் ஆகாத ஹேஷ்டேக் போடுறதாகட்டும், சேவ் மீ டூ ஐ இதெல்லாம் அந்த ஸ்டாண்ட். ஹேஷ்டேகா மட்டுமே தான் இருக்கே தவிர இதுக்கான ஆமா. சொல்யூஷனே வரவில்லை. இதுக்கான சொல்யூஷன் எதையாவது கொண்டு வரணும். இதுக்கான அதுதான். சொல்யூஷன் இல்லாம வெறும் ஹேஷ்டேக் போட்டு உட்காந்துட்டு இருந்தா, நான் போஸ்ட் போடுவேன், நான் ட்வீட் போடுவேன், நீங்க ட்வீட் போடுவீங்க, இன்னொரு அவ்வளவுதான். 5-6 பேர் ட்வீட் போடுவாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். இல்ல அதுக்கு வந்துட்டு நான் என்ன லைக் போட்டாக்கா அது அவங்களுக்கு பைசா கிடைக்க போகுது, இது கூட புரிஞ்சுக்காம நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பார்ப்போம், இதுக்கு மேலேயாச்சும் யாராச்சும் வந்துட்டு ஒரு முன்ன வந்து இந்த மாதிரி இஷ்யூஸை சால்வ் பண்றதுக்கு ஒரு தைரியம் இருக்கான்றத பார்ப்போம். இது இனி வரும் காலங்களில். கண்டிப்பா வேற என்ன? எல்லாம் கவர் பண்ணிட்டோம். பார்க்கலாம், அடுத்த டாபிக்ல நம்ம வந்து பேசலாம். நன்றி. தேங்க்யூ.